அவரோட நட்பு ஏன் ரொம்ப சிறப்புன்னா, ஒரு டிஸ்கஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய டைமென்ஷன்ஸ் வரும். அப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து சிலது ஒத்துப்போம், சிலது ஒத்துக்க மாட்டோம். அப்படி ஒரு டிஸ்கஷன் வரும். நிறைய எங்களுக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கும், நிறைய டிஸ்கஷனில் ஃபைட் இருக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம ஒரு டிஸ்கஷன் ஃபைட் ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டுருவோம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வருவோம், வந்துட்டு சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து சார் கரெக்ட் சார், நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம், இந்த சீனை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவரை சரி அவர் சண்டே நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவர் மாறவே மாட்டார். நான் சொன்னதான் கரெக்டு, நீங்கள் வந்து நான் ஒத்துக்க முடியாது, உங்களை ப்ளீஸ் பண்ணலாம் முடியாதுன்னுவார். அந்த ஆனஸ்டி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த பிடிச்ச ஒரு ஆனஸ்டி அஜயன் பாலா சார்கிட்ட. அதனால தான் அந்த நட்பு வந்து இவ்வளோ வருஷம் தொடர்ந்தது. அவர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி தான் எங்களோட ட்ராவல் ரொம்ப ரொம்ப பெருசு. என்னோடய வெற்றியில் பல பங்கு அவருக்கு இருக்குது. இந்த படத்தோட பியூட்டி என்னென்னா, இதோட டெக்னீஷியன்ஸ் தான் சொல்லணும். நம்ம செலியன் சார், ராஜா சார், அவரை பற்றி மிஷ்கின் சார் நிறைய பேசிட்டாங்க. அதனால் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ஒரு அட்மையர் பண்ணுற ஒரு தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் அவர். ஸோ வந்து அவர், அப்புறம் ஸ்ரீகர் பிரசாத் சார், இவ்வளோ ஒரு பெரிய ஆர்மியை கூட்டிகிட்டு அஜயன் பாலா சார் வராரு. இந்த படத்தோட ஃபஸ்ட் கட் நான் பார்த்துட்டேன், மியூசிக்கே இல்லாத போது. இப்போ ராஜா சார் மியூசிக் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் படம் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு கவிதை மாதிரி இந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன்.